ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபேமிலி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி இட்லி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வேணும் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த உடனே அதை நம்ம சின்ன சின்னதாக செப்ரேட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம செப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டைலாக கேஸ் பற்ற வைக்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் இட்லியெல்லாம் எடுத்து அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே செப்ரேட்டாக எடுத்து ஆயில் ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கு ஆயில் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி திரும்ப மஸ்டர்ட் சீட்ஸு, சாப்டு ஆனியன்னு, கொஞ்சமாக சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாம் இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிறப்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு. நல்லா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்முக்கு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சோயா சாஸ் கொஞ்சமாக, கொஞ்சம் ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோ இருந்தாலும் ஃப்ரெஷ் டொமேட்டோவை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட போடலாம். நாங்கள் ஸ்வீட்னஸ்க்காக கிசான் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாஸ் கூட கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தால். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த குட்டி குட்டி இட்லி எல்லாம் எடுத்து அந்த சாஸில் போட்டுட்டு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுக்கலாமா. நல்லா ஃப்ளேவராக இருக்கும்ல மல்லி இலை, அதனால தான் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட உடனே நம்ம வீட்டோட குட்டீஸ் கொடுக்கலாமா. அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்களேன். இதோ உன்னோட ஸ்நாக். தேங்க்யூ. எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க.
லைக் பண்ணுங்க.